வெல்கம் டு நிதிஷ் ஆன்லைனோ. இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அலைட் மோஷனில் டெக்ஸ்ட் நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, டெக்ஸ்ட்டோட நம்ம இதெல்லாம் எப்படி மாற்றிருந்தாங்க பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் ஸ்டைலு இதெல்லாம் எப்படி மாற்றலாம், அதை வச்சா சில பேர்த்துக்கு அந்த அலைட் மோஷனாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம தீர்த்துக்கலாம். சந்தேகம் நீங்களே சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதில் வந்து அலைட் மோஷனுக்குள்ளேயே வந்து கெட்டிங் ஸ்டார்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் அதில் நீங்கள் கொடுத்தா அலைட் மோஷனோட யூடியூப் சேனலில் போய் அதில் வீடியோ ப்ளே ஆகும். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியானது தான். உங்களுக்கு நான் இப்போ சும்மா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை டச் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ நீங்கள் வந்து லைரிஸ் டைப் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிதிஷ் ஆலின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு உள்ளே வந்தோடனே ஒரு சும்மா இல்லை பிளாங்கான சும்மா நார்மலான டெக்ஸ்டால் தான் இருக்கும். நான் வச்சுருக்க மாதிரி நிறைய டெக்ஸ்டெல்லாம் எப்படி டெவலப் பண்ணணும்னா, மேலே அங்கே 3 கோடு மாதிரி இருக்கும், 3 கோடாட்ட இருக்கும் மேலே. உங்களுக்கெல்லாம் காட்டும். அது இம்போர்ட் ஆனது நம்ம சைடில் சிம்பிள் இருக்கும். இங்கே இம்போர்ட் ஃபாண்ட்டுன்னு இருக்குது, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட்டை பார்த்து சூஸ் பண்ண முடியாது, சும்மா அப்படி பேர் தான் வரும். நம்ம அப்படியே குத்து மதிப்பாக எல்லாத்தோட தொட்டு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் தான் நம்மளுக்கு விதவிதமான ஃபாண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அப்படி தான் நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்லாம் இங்கே முன்னாடி வந்துருச்சு. நான் எல்லா ஃபாண்ட்டுமே இப்படி தான் டவுன்லோட் பண்ணேன். இந்த மெத்தடில் தான் டவுன்லோட் பண்ணேன். நிறைய நல்ல ஃபாண்ட் தான் இருந்தது. இப்போ ஏதோ போனஸ் ஹார்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பிக்சல் லேபில் சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேயும் டவுன்லோட் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேராண்டா பர்சனல் யூஸுங்கிற ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக தெரியும். வேறு கலர் வச்சு உங்களுக்கு கலரே தெரியாது. ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ வேணால் பெருசுப்படுத்திக்கலாம். இப்போ எஃபெக்ட்ஸ் நம்ம மெயின் பார்ட்டான எஃபெக்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு விட நீங்கள் ஆடியோவில் எப்படி சூஸ் பண்ணுமோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். ஆட் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ட்ராயிங் ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் நிறையா ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ட்ராயிங் ப்ராக்ரஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட்டுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அது நீங்கள் தள்ளிகிட்டே போனீங்கன்னா அந்த ட்ராயிங் இது வந்து எப்படி வருங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் இந்த 2 டெக்ஸ்ட்டில் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் எஃபெக்ட் கொடுக்கணும். இன்னொரு டெக்ஸ்ட்டில் வந்து எஃபெக்ட் வந்து பிளாங்காக விட்டுருங்க. ஸ்டார்ட் இருக்க தள்ளிகிட்டே போனீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ட்ராயிங் ப்ராக்ரஸ் வந்து எப்படி ஆகுதுன்னு. இது எப்படி நம்ம டெக்ஸ்ட்டில் வர வைக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அங்கே சைடில் டைமண்ட் மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் டைமண்ட் மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் பின் பண்ணிகிட்டே வரணும். அந்த ட்ராயிங் ப்ராக்ரஸ் வந்து எப்படி வரணும், நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பின் பண்ணால் போதும். அடுத்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். நான் ஆலின் ஒன்று கடைசியில் இருக்கிற ஈக்கு வர வரைக்கும் நான் இந்த அப்படியே டச் பண்ணிகிட்டே வரேன். ரொம்பவுமே நீட்டாக தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்காக போய் இப்படி பின் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து பின் பண்ணிவிட்டு அந்த சைடில் 3 ஐக்கான் 3 டாட்டாக இருக்கும் கடைசியாக. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி எஃபெக்ட் பேஸ்ட் எஃபெக்ட்னு கேட்கும். அதில் நீங்களே இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாட்டில் அது லைன் வர வரைக்கும் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம்.
நான் கம்மி பண்ணிக்கலாம் டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் இதே அதிகமாக வச்சுன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் டிராயிங் எஃபெக்ட், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதை எப்படி காப்பி பண்ணால் அந்த காப்பி எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை போய் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் இப்படி பண்ணணும். நான் சும்மா எப்படி காப்பி பண்ணுறதுக்காக பேஸ்ட் எஃபெக்ட் இதில் பண்ணி காட்டுறேன். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டே மறைஞ்சு போயிடும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க டெக்ஸ்ட் மறைஞ்சு போகிறத. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு தான் அப்படி பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணணுனால பண்ணி காட்டணுங்கிறதுனால அப்படி பண்ணேன். ஸோ இப்போ அதை டெலிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஃபாண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதே மாதிரி நிதிஷ் ஆலின் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டு கலர் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும். டூப்ளிகேட் எடுத்துட்டேன். ஆட் எஃபெக்டில் போயிட்டு அடுத்து வந்து டைரக்ஷனல் பிளர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைரக்ஷனல் பிளர் சாரி, நான் வேறு இதுக்குள்ளே வந்துட்டேன். 3D வியூக்குள்ளே வந்துட்டேன் நினைக்கிறேன். ஆமாம், 360 வியூவருக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறது வேணால் பார்த்துக்கோங்க. நேமுக்கு பின்னாடி எப்படியா அது 360 வியூ ஆகுது, 360 டிகிரியில். ஸோ இப்படி வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்த எஃபெக்ட் என்ன பார்க்கலாம். டைரக்ஷனல் பிளர் தான். இப்போ தெரியும் இந்த டெக்ஸ்ட் இந்த பிளராக இருக்கிறது. இங்கே 2 டெக்ஸ்ட் எடுத்தனால ஒரு டெக்ஸ்ட் வந்து நல்லா பிளர் ஆகிடும், இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நார்மலாக இருக்கும். இது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அப்படியே டோட்டலாக பிளர் ஆகி டெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வச்சனால எப்படி ஆகுதுன்னு. அந்த டெக்ஸ்ட்டே வந்து மறைஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட்டில் பண்ணிட்டு தான் நீங்கள் வைக்கணும். அடுத்து வந்து டைரக்ஷனல் பிளர் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த எஃபெக்ட் என்னென்னா நான் 2த்துக்குமே டைரக்ஷன் பிளர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் அது ஒர்க் ஆகலை. இந்த டெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் எப்படி பண்ணியிருந்தாங்களா, இந்த டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா வர மாதிரி இதுக்கும் நம்ம பின் பண்ணி தான் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ அதில் வந்து 2 டெக்ஸ்ட் இருக்கிறனால வந்து குழப்பது. ஒரு சில இதுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணாமல் டெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் பண்ணணும், இன்னொரு இதுக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி தான் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன், இன்னொரு டெக்ஸ்ட்டில் மட்டும் நான் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி பின் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் சும்மா இழுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தள்ளிட்டு நீங்கள் மட்டும் தள்ளிகிட்டே போனீங்கன்னா அது பின்னாயிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பின்னாக இருக்கும். அடுத்த எஃபெக்ட் என்ன பார்க்கலாம்னா ஸ்ட்ரைப்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸ்ட்ரைப்ஸ் தான். டெக்ஸ்ட்டாக தான் உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி தெரியும். இதை வந்து நீங்கள் போய் கலர் மாற்றிக்கலாம். என்ன கலர் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா பிளாக் வச்சா டெக்ஸ்ட்டே மறைஞ்சி போயிடுது. ஆனால் நம்ம ஸ்க்ரீன் வந்து பிளாக்கு. ஸோ ரோஸ் கலர் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே டெக்ஸ்ட் வந்து மின்ற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம அதே மாதிரி பின் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் வந்து பின் பண்ணுறது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து பின் பண்ணாதீங்க. ஒரு டெக்ஸ்ட் பின் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.
பார்க்கலாம். அழகாக வந்திருக்கு இது டெக்ஸ்ட் வந்து. இதெல்லாம் வந்து நம்ம பாட்டு வச்சு ஃபோட்டோலாம் வச்சு பண்ணால் சூப்பராக வந்துடும். அடுத்து வந்து என்ன செட் பண்ணலான்னா கவுண்ட் அப் டவுன் வந்து ஈஸி தான். டெக்ஸ்ட் ரேண்டமைசர் பார்க்கலாம். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். சாரி, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஒரு உணர்ச்சியே இல்லை, மாறவே மாட்டேங்குது. டூப்ளிகேட் லேயர் பண்ணி பார்க்கலாம். அதுவும் அப்படித்தான் இருக்குது. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு தெரியல. நான் பார்த்துட்டு வேணால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஹைலைட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பார்க்கலான்னா டெக்ஸ்ட் ரேண்டமைசருக்கு வந்திருக்கோம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக தெரியும், மேலே ஒன்று கீழே ஒன்று. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லைரிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இது நீங்கள் வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. பாருங்க தெரியும், நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதுதான் வரும். ஆனால் அது ரேண்டமாக நம்மளுக்கு தெரியும். இதில் போய் நீங்கள் ரேண்டமைஸில் வந்து என்னென்ன வரணுமோ வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு டைமண்ட் வச்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டைமண்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், டைமண்டாக வந்துருச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஹைஃபலைன் டாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதில் தான் ஒர்க் ஆகுது. இதில் வந்து சும்மா மஞ்சள் கலரில் மாறுது. அப்புறம் எதுவுமே டெக்ஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹைஃபலைன் லைன்ஸும் அப்படித்தான், எதுவும் மாற மாதிரி இல்லை. அடுத்து வந்து கலர் அண்ட் லைட், இதெல்லாம் வந்து கலர் மாற்றுறதா. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கலர் மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த்து மட்டும் வச்சா போதும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோவுக்கு இது பண்ணிக்கலாம். பிளரு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். மோஷன் பிளர் வந்து எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இடம் மாறி மாறி போகிறதுக்கு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து எதுவும் மாற மாட்டேங்குது. சரி, நான் வேணால் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேன். எஃபெக்டாக நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நான் சும்மா ஒரு ஹெக்ஸாகனல் பேசான என்னமோ கொடுத்துருக்கேன். சப்போஸ் வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல சொல்லுங்கள், இன்னொரு பார்ட் போடுறேன். ஸோ தேங்க்யூ. நீங்கள் வந்து நித்திஷ் ஆல்-இன்-ஒன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் கீழே இருக்கிற லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.